ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இப்ப போன பகுதியில சுக்கிரன் மீது பாயும் சனியின் பாய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது சனியின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் 7ஆம் இடத்துல விழுது. 7ஆம் இடத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு போன வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த இடத்திலிருந்து இந்த சனி பகவானும் இந்த சுக்கிர பகவானும் இவர்கள் கூட சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் சேரும்போது இன்னும் குடும்ப வாழ்க்கையில, உறவுகள் வாழ்க்கையில, தொழில் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்வாங்க, இன்னும் கணவன் மனைவி உறவுக்குள் எப்படிலாம் சிக்கல்களை இந்த அமைப்பு ஏற்படுத்தும், அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பரிகாரத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், நம்முடைய மனநிலையை எப்படி தெளிவா வச்சுக்கணும், இதெல்லாம் பத்தி இந்த பகுதியில் பார்க்க போறோம். கண்டினியூவா பாருங்க, மிக முக்கியமான ஒரு பகுதி. போன வீடியோல ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். மகர ராசி அப்படின்னா யாரு, மகர ராசிக்குள்ளார இருக்கிற கிரக அமைப்புகள் எது மாதிரி சிக்க வைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன மாற்றங்களை நம்மளையும் மீறி ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்திலாம் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னும் குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் ஏற்படும், எந்தெந்த கிரக அமைப்பு நமக்கு பாவங்களை சேர்க்கும், எந்தெந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப 2வது பாட்டு நம்ம பேச போறோம். இந்த அளவுக்கு தேவையா அப்படின்னா வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு பகுதி. இதெல்லாம் சில பேர் வேணும்னே கண்டும் காணாமலும் போற இடம். நம்ம எடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட் பல பேர் திட்டுறத பாக்குறோம். உங்களுடைய குணமே இந்த தம்ப்நெயில்ல சொல்லுது அப்படின்ட்டு. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா நம்ம போய் சேர்க்கணும். நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக பாராட்டி சொல்லிட்டு அப்புறம் எங்கேயாவது பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் ஜோதிடத்துல இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எவ்வளவு பெரிய சிக்கல்ல இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசு தவிக்கும். அந்த துன்பங்களை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு தவிப்பு வரும். அதனாலதான் இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு ஜோதிடரும் எட்டாத ஒரு இடத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. எவ்வளவோ பாட்டு நம்ம சொன்னது மாதிரி எத்தனை பாட்டு வேணாலும் இதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இதுவே சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். 2 பாட்டு 1 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? யாருக்குமே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா அது எப்படி நம்மளை ஆட்டுவிக்கும், அதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் இந்த வீடியோல. மகர ராசி அப்படின்னாலே தியாகம் செய்யறது, விட்டு கொடுக்கிறது, தானம் செய்யறது, இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கறவங்க மகர ராசி நண்பர்களாகத்தான் இருக்கணும். குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக, நட்புகளுக்காக வாழ்க்கையை கூட விட்டு கொடுக்க தயங்க மாட்டீங்க. மகர ராசி இருக்கிற ஒரு குடும்பத்துல ஏழ்மை இருந்ததுன்னா அது மகர ராசி நண்பர்களாலும் தோழிகளாலும் தான் துடைக்கப்படும். அந்த வீட்டுல ஏழ்மை இல்லை அப்படின்னா அது மகர ராசிக்காரங்களா தான் இருக்கும். அவங்களால அந்த குடும்பமே முன்னுக்கு வந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில. ஆனா நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேட்பாங்க. எதையுமே விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க. இன்னும் ஒரு படி கீழே இறங்கி அன்புக்காக, அதாவது மகர ராசி துணைய உயிர் கொடுத்து நேசிப்பாங்க. காமம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அடுத்த துணையை நோக்கி போறேன், அடுத்த துணைகிட்ட போறேன் அப்படின்னாலும் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததுன்னா தாராளமா போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் மகர ராசி. ஏன்னா அன்பை அங்க கூட காட்டுவாங்க. என்னை விட்டுட்ட அடுத்தவன் அல்லது அடுத்தவள் உனக்கு பிடிக்குதா, அதுதான் உன்னோட விருப்பமா, அதுக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்னு மனசுல 1000 கஷ்டம் இருக்கலாம், 1000 வேதனைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத துயரங்கள் இருக்கலாம். அந்த நேரத்துல இருந்தாலும் விட்டு கொடுத்து போறவங்க மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரிஞ்சாலும் பிரச்சனை வராத, பிரச்சனை கொடுக்காத ஒரு ராசி எதுனா அது மகர ராசி தான். மிகப்பெரிய தியாகிகள் எல்லாரும் சொல்லுவோம். சுதந்திர போராட்டத்துல உயிர் நீத்த தியாகிகளுக்கு இணையான தியாகி யாருன்னா நாம நேசிக்கிறவங்க அடுத்தவங்களை நேசிக்கும் போது அதை தடுக்காம, அவங்கள்ட்ட கோபத்தை வெளிக்காட்டாம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அனுப்பி வைக்கிற இந்த மனசும் தியாகிகள் தான். தன்னுடைய துணை தன்னை ரொம்ப விரும்பணும், நமக்கு ரொம்ப நம்ம மேல பாசம் காட்டணும், அன்பு காட்டணும், கடைசி வரைக்கும் நமக்கானவராக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பானவர்கள். எப்பொழுதுமே அந்த அன்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலான நேரத்துல அந்த துணைக்காகவே வாழ்க்கையில முன்னேறணும், அந்த துணைக்காகவே பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும், அந்த துணைக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க. பெண்ணாக இருந்தா சொல்லவே வேண்டியதில்லை. மகர ராசி பெண்ணாக இருந்து வேற ராசியில ஆண்கள் இருந்தால் உசரே கொடுத்து காப்பாற்றுவாங்க. என்ன தொழில் என்ன செய்யறோம் கௌரவம் பார்க்காம
தன்னுடைய துணைக்கான ஆசையை நிறைவேற்றுவாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய துணை எந்த அளவுக்கு அந்த மரியாதை மதிப்பு அந்த நேர்மையோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது விட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, மகர ராசியில பிறந்த பெண்கள் காதலை தேர்ந்தெடுக்கும் போது தவறான முடிவை எடுக்கிறதே இல்லை. காதலுக்கு கண்கள் இல்லை அப்படின்னு சொல்றது உலக வழக்கம். ஆனா மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க பிடிச்சிருச்சு, காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருப்பாங்களா, அன்புக்கு பாத்திரமா இருப்பாங்களா, அந்த அன்புக்கான மரியாதைய இவங்க தக்க வச்சுப்பாங்களா, பொருளாதாரத்துல சிறப்பா செயல்படுவாங்களா, இதை எல்லாமே தீர ஆராய்ஞ்சுதான் காதலிக்க முடிவு பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தை பத்தி யோசிக்கிறவங்க மகர ராசி நண்பர்களாக தோழிகளாக இருப்பாங்க. யாரு வேணாலும் வந்து இவங்ககிட்ட லவ் சொல்லிடலாம். ஆனா இவங்க சொல்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க. யாரு? நம்ம மகர ராசி. முதல்ல இவங்க யாரு, என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்டவங்க, குணம் எப்படி, உண்மையானவர்களாக இருப்பாங்களா, வார்த்தைகளை காப்பாற்றுவாங்களா, இப்படி ஆராய்ச்சி பண்ணி தங்களுடைய துணையை தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உலகமே எடுத்தாலும் கரம் பிடிக்காமல் விட மாட்டார்கள். ஏன்னா மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய அதிபதி. பொறுமையா தான் காதலிப்பாங்க, பொறுமையா தான் முடிவு எடுப்பாங்க. ஆனா முடிவு எடுத்துட்டா என் நண்பர்கள் தோழிகள் உயிரை கொடுத்து போராடுவாங்க. பாருங்க, உண்மையா மகர ராசிக்கு துணையா வரணும் அப்படின்னா 7 ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சிருக்கணும். வேற யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மகர ராசிக்கு நீங்க துணையாக மாறிட்டீங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் அவங்கள கைவிடாதீங்க. அவங்க மனசு அப்படி. சொக்க தங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. மகர ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பாருங்க, அவங்க தான் உண்மையான சொக்க தங்கம். உங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அவங்கள விட்டு நீங்க பிரியறதா உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அதையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி ஒரு அற்புதமான எண்ணங்கள் கொண்டவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். மகர ராசி அப்படிங்கிறது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா பூமிக்குரிய ராசி. இது பூமி தாய். இந்த பூமியில எது நடந்தாலும் தாங்கிட்டு இருக்கிற ஒரு ராசி அது. இந்த பூமிக்கு எது கோபம் வந்தது அப்படின்னா நம்மளாம் வாழவே மாட்டோம். இவ்வளவு அட்டூழியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. இந்த பூமியை எப்படியோ காயப்படுத்துறோம், எதோ செய்யறோம். நம்ம நல்லதும் கெட்டதும் இந்த பூமியிலே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பொறுத்து போற குணம் சக்தி இந்த பூமிக்கு உண்டு. அப்படித்தான் மகர ராசியும். அதே போல மகர ராசிக்கு பூமி ராசியாகிய ரிஷப ராசி, கன்னி ராசி நல்ல பொருத்தமா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அமைஞ்சிட்டாங்க மகர ராசிக்கு உங்களுக்கு அப்படின்னா உண்மையா நீங்க கொடுத்து வச்சவங்க. காதலில், அன்பில், காமத்தில் திக்குமுக்காட வச்சிருவாங்க. நீங்க என்ன கேட்டாலும் சரி கொடுப்பாங்க. ஏன்னா ரிஷப ராசிங்கிறது சுக்கிரன் ஆதிக்கம். சுக்கிரன் ஆதிக்கம் உங்களுக்கு எத்தனாவது இடம்? 4வது இடம். சரியா பொருந்தக்கூடிய அமைப்பு 4வது இடம் தான் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், சொகுசான வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், உல்லாச வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். அதுபோல கன்னி ராசி அருமையான பொருத்தம் கொண்டவர்கள். ஆனா நீர் ராசிகளான கடகம், மீனம், விருட்சகம் இந்த ராசிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். ரிஷபராசி கன்னிராசி மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இவங்கள. அதே நேரத்தில் கடகராசி மகரத்துக்கு நேர் எதிரான குணம் கொண்டது. பல தடைகளை பார்க்கக்கூடிய ராசி, பல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி. அதனால விட்டு கொடுக்காத ராசி. இங்க எப்படின்னா காதலிச்சா என்னை மட்டும்தான் காதலிக்கணும், வேற உறவுக்கு நீ ஆசைப்படுறியா அல்லது வேற உறவை நீ விரும்புறியா, மன்னிக்கிற குணம் இல்லை. இது உங்களது விதி, இது உன்னுடைய தலையெழுத்து. என்னை விட்டுட்டு போறியா, உன் தலையெழுத்து அவ்வளவுதான், உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கடகராசி கிட்ட இருக்காது. இந்த விஷயத்தை வேற விதத்துல அவங்க டீல் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க, பழி வாங்குவாங்க, பழி தீர்ப்பாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதனால கொஞ்சம் ஒத்து போகாத ராசி கடகராசியா கூட இருக்கலாம். அதுபோல கடகராசி உறவு எப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று, நெருப்பு, இதுதான் கடகராசிக்கான காரகத்துவங்கள். அப்ப இவங்களுடைய உறவு உங்களுக்கு கிடைச்சது, துணையா கிடைச்சாங்க அப்படின்னா ரொம்ப கடின முயற்சி எடுக்கணும் அவங்களுடைய அன்பை பெறத்துக்கு. வாழ்க்கை நடத்துறதுக்கே ரொம்ப சவாலா இருக்கும். நீ நாங்கிற போட்டி ஏற்படும், காரணமே இல்லாம போட்டி போடுவாங்க, நம்மளை தூண்டி விடுவாங்க. கொஞ்சம் அலட்டிக்கிறவங்க அப்படின்னு வச்சுங்களேன். கடகராசி அலட்டிக்கிறவங்க, மகர ராசி அமைதியானவங்க, எதுக்குமே உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க கடகராசி. ஆனா மகர ராசி எதையுமே அமைதியா ஆலோசிச்சு தேவையா தேவையில்லையா இதை உணரக்கூடியவர்கள், வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் மகர ராசி. அதனால கொஞ்சம் பொருந்தாது. அதுபோல பாலியல் உறவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி, கன்னி ராசி, மீன ராசிலாம் உடனே தயாராகிடுவாங்க. எல்லாமே எதிர்பார்ப்பாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க. மகர ராசி கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. கிரக அமைப்புகள் சுக்கிர பகவான் சரியான இடத்துல இல்லை, மறைஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல தான் மகர ராசிக்கு துரோகம் செய்வாங்க.
துணை துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு இங்கே தான் உருவாகும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, சுக்கிர பகவான் நல்ல சரியான இடத்துல இருந்தா ஈடு கொடுப்பாங்க, இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்வாங்க, இதை விட்டுருவாங்க. இங்கே தான் பல தவறுகள் நடக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காமத்தில் பேராசைப்பட்டாலும் அதை அடக்கிக்கிற சக்தி மகர ராசிக்கு உண்டு. ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய துணைக்கு இருக்காது, கட்டுப்படுத்த முடியாது அவங்களால. ஏன்னா மகர ராசிக்கு 7வது வீடு மனைவி ஸ்தானம், துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம். அதனால வழக்கமாகவே இது இந்த ராசி அந்த ராசி, இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு இல்லை, வாழ்க்கை முழுவதும் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். துணைகிட்ட கொஞ்சம் நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களது துணை தடமாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வரவங்க மட்டும் கிரக அமைப்பு சுக்கிரன் பலமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் அவர் பலம் குறைஞ்சிட்டா உங்களது துணை அதிக ஆர்வமுள்ளவராக இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். என்னதான் குடும்பத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, அதெல்லாம் உங்களது துணை கண்டுக்கவே மாட்டாங்க. கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா, நான் உசுர கொடுத்துல அவங்களுக்காக வாழ்கிறேன், உசுர கொடுத்துல உழைக்கிறேன், அப்போ என்ன விட்டுட்டு அடுத்த துணைக்கு போவாங்களா அப்படின்னா தாராளமாக. அப்போ என்ன பண்ணும், ஒரு திராசு மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது 30 முக்கோடி தேவர்களுடைய அருள் பெற்ற காமதேனு பசு இருக்குல்ல, அதை வணங்குங்க. இந்த உலகத்தில் கடவுள்களை பார்க்க முடியாது, ஆனால் இந்த மாதிரி உயிரினங்களில் நம்ம கடவுளை பார்க்கலாம். அந்த பசுவுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. பசுவுக்கு பிடிச்ச உணவு கொடுங்க, தொட்டு கும்பிடுங்க. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவருடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஈஸியாக அந்த நிலையிலிருந்து வெளில வந்துடுவீங்க. அவர் கொஞ்சம் உங்களை விட்டு பிடிப்பார், விடுதலை செஞ்சிருவார் அந்த ஒரு எண்ணத்திலிருந்து, அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து. அடுத்து இன்னொன்று, இந்து மதத்தில் மிக புனிதமானதா சொல்றது எதுனா தர்மம். தர்மத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை, எதுலையுமே இல்லை. அப்ப சுக்கிரனுடைய அருள் வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில கோவிலுக்கு போங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தானமா செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, நன்கொடை செய்யுங்க. இந்த வீடியோட கடைசியில் விரதம் இருக்கிறத பற்றி சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கும். அடுத்தது பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், காமம் அப்படிங்கிறது நீங்கள் வேணால் அதை தப்பாக நினைக்கலாம். நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோ, ரொம்ப அதனால் அவமானப்படுறோமோ, ரொம்ப அதில் சிக்கி தவிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் காமம் அப்படிங்கிறது எல்லா உயிருக்குமே தேவையான ஒன்று. அது இல்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை, இத்தனை கோடி உயிர்கள் இல்லை. அதுவும் மனுஷ வாழ்க்கையில் மிக முக்கியமானது. காமத்தால் பெறக்கூடிய இன்பம் நம்ம மன ரீதியாக பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, பதற்றம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குது. ஆனால் அந்த காமம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம கையை விட்டு மீறி போயிடுச்சு அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சமுதாயம் ரீதியாகவும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தோடைய வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கி சிதைச்சிரும். நம்ம மட்டும் வெளியில் தலை காட்ட முடியாது, நம்முடைய உறவுகள், குழந்தைகள் உறவுகள் ஒருவேளை சந்தோஷப்படலாம், ஆனால் நம்முடைய இரத்த உறவுகள் ரொம்ப அவமானப்படுவாங்க, அவமானமாக நினைப்பாங்க நாம் செய்கிற ஒரு தப்புக்கு. அதனால் இப்போ ஜாதக கட்டத்தில் இந்த 7ஆம் பாவம் மனைவி கணவனையும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் சொல்லக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா மனைவி நண்பர் இவங்களாம் நம்முடைய ரத்த சம்பந்தமா இருக்க மாட்டாங்க. நம்முடைய தேவை கருதி அல்லது அவர்களுடைய தேவை கருதி நமக்கு உதவுவாங்க அல்லது நம்முடைய உதவியை அவங்க பெறுவாங்க. அதனால இந்த ரத்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு இந்த 7ஆம் பாவம் சொல்லும். 7ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் இந்த மாதிரி பார்வை பலனோ கூட்டணி பலனோ இருந்தா இங்கதான் சிக்கல். ஏன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் ரத்தம் சம்பந்தப்படாத உறவுகள் அப்படிங்கும்போது இங்கே தான் ஏமாற்று வேலைகள், துரோகங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இங்கே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணின் தொடர்பு, திருமணமாகி மனைவியை பிரிந்த கணவனின் தொடர்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் லக்னத்தில் ராகு இல்லைன்னா கேது இருந்துருச்சு அப்படின்னா மூத்த வயசுல கள்ள தொடர்பு ஏற்படும், உங்க வயசுக்கும் மூத்த வயசுல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம ரொம்ப தெளிவா குடும்ப வாழ்க்கையில இணைக்கணும். அப்படி கவனிக்காம இணைச்சிட்டோம் அப்படின்னா அங்க தோஷம் உருவாகும், அதனால பிரச்சனைகள் அதிகரிக்கும். மகர ராசிக்கு சனியும் சுக்கிரனும் புதனும் பலம் பெற்றிருக்கும் போது உலக அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உலக அளவுல வாழ்க்கை செழிப்பா இருக்கும். சனி சுக்கிரன் புதன் இல்லற வாழ்க்கையில மன்மதனா இருப்பீங்க அல்லது மோகினியா இருப்பீங்க. உங்க காலை சுத்தி சுத்தியே வருவாங்க உங்களது துணை. ஏன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கும் போது, சுக்கிரன் யாரு? உல்லாசத்துக்கு சொந்தக்காரர். லக்னத்துக்கு 2 குடையவன் சனி, அதுபோல யோகக்காரகன் சுக்கிரன், பாக்கியாதிபதி புதன். அப்ப இந்த 3 பேரால செல்வாக்கு, தனம், குழந்தைகள்,
கௌரவம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே சேர்ந்து கிடைக்கும். யார் இங்க சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்து இருந்தாலும் புதனோட பலம் பெற்றிருக்கும் போது, புதன் யாரு? புத்திக்கு அதிபதி. இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும். சனி, சுக்கிரன், புதன் வலுவா இருந்தா மனம் தளராத வாழ்க்கை, தடம் புரளாத எண்ணம், உல்லாசமா வாழ்வீங்க. அதாவது தேன் நிலவுக்கு 2 பேரும், உங்களது துணையும் நீங்களும் தேன் நிலவுக்கு போறது மாதிரியான வாழ்க்கை. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அப்படிலாம் பாட்டு பாட தோணும். இந்த 3 கிரகங்களும் வலிமையா இருக்கும்போது பணத்தாலும் உழைப்பாலும் பல பேருக்கு உதவி செய்வீங்க. புருஷன் முண்டாட்டினா இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு பாடமா இருப்பீங்க இந்த உலகத்துக்கு. குடும்பம், சமுதாய வாழ்க்கை, பொருளாதாரம் இதுல பெயரையும் புகழையும் அடைவீங்க. சனி, சுக்கிரன், புதன் வலுவாக இருக்கும்போது. அதே நேரத்தில் சனியும் புதனும் வலு குன்றி இருந்தால் அவமானங்களை பொருட்படுத்தாமலும் பாவம் செய்பவராகவும் காமத்துக்காக தேடி அலைபவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு தனித்தனியால் அல்ல, 2 பேருக்குமே இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுது. எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்லன்னு மனசு சொல்லுது. நம்முடைய புத்தி சரியா வேலை செய்யல, அந்த எண்ணங்கள் நோக்கிய பயணிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சனியும் புதனும் பலம் குன்றி இருக்கிறார்கள். சுக்கிரன் சரியான இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களது எண்ணமும் செயலும் மாறுபட்டு எங்க வேணாலும் போகலாம், யாரோட வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலை வந்துடும், அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். தவறு செய்யறதுக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்க, கூச்சமே இருக்காது. தண்டனையா, நான்லாம் எத்தனை கோர்ட்டை பார்த்தவன், எத்தனை ஜெயிலை பார்த்தவன் அப்படின்னு பேசக்கூடிய தைரியம் வரும். தண்டனை, கோர்ட்டு, ஜெயிலு, அவமானம், இந்த வெட்கம் அதெல்லாம் இல்லாம ஆக்கிடும். எந்த ஒரு வேலையும் இன்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப துணையை கஷ்டப்படுத்துவீங்க, உங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துவீங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வெளிப்படையாகவே இன்னைக்கு நிறைய பேர் வந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சே ரகசிய உறவுகளை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி சனியும் புதனும் பலம் குந்தி இருக்கிறவங்களால தான். ஏன்னா சனி பலத்தோட இருக்கும்போது நீதி, நேர்மை, நியாயம் அதுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். புதன் பலத்தோட இருந்தா புத்திசாலித்தனமா நடந்துப்பாங்க. இது தேவையில்லை நம்ம வாழ்க்கைக்கு. நம்ம வாழ்க்கைக்கு எது? கௌரவம், பொருளாதாரம், முன்னேற்றம் இதுதான் தேவை அப்படின்னு புதன் சொல்லும். இந்த 2 பேருமே பலம் குன்றும் போது என்ன பண்ணுவாங்க? இந்த சிந்தனைகள் என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வராது. இங்க சுக்கிர பகவான் அவருடைய ஆட்டம் தனிச்சு விடப்படும். எது வேணாலும் செய்யலாங்கிற எண்ணங்கள் அவருக்கு வந்துடும். எப்படின்னா அவுத்து விட்ட காலம் மாதிரி சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வீங்க. பொது நலனே வாழ்க்கையில இருக்காது. தன்னை பத்தி யாராவது குத்து சொல்லிட்டா அப்படின்னா எதிர்த்து அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்குறது தான் குறிக்கோளாவே இருக்கும். விரும்பினது கிடைக்கணும், அன்னைக்கே கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா பகை வலுக்கும், அது துரோகமாக மாறும், அடுத்தவங்களை துன்புறுத்த வைக்கும். இதெல்லாம் தேவையா இந்த வீடியோவுக்கு? இதெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னா இது மாதிரி நம்ம எண்ணங்களும் செயல்களும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறது. தான் உயராவிட்டாலும் தன்னை விட உயர்ந்தவன் எப்பொழுதுமே பகைவர்களாக இருப்பார்கள். என்னதான் நட்போடு பழகினாலும் சுயநலத்துக்காக துரோகம் செய்யக்கூடிய உணர்வு அங்க ஏற்படும். நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு தெரிஞ்சே செய்வீங்க. இது பல பேரை கஷ்டப்படுத்தும். அப்படிங்கும்போது குடும்பத்தில் என்ன நடக்கும்? பெரும் பிரச்சனை நடக்கும். கள்ள தொடர்புகள், வம்பு வழக்கு கொண்டு போய் விடும். தற்கொலை எண்ணத்தை உருவாக்கும், கொலை பண்ற எண்ணத்தை உருவாக்கும். ஜாதகத்துல 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். அப்ப அவமானம், கண்டம், கெட்ட செயல், பழி இதெல்லாம் குறிக்கிற இடம். 7ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீடு 8ஆம் இடம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரகசிய குடும்ப உறவை குறிக்கிற இடம் அது. இந்த இடத்தோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் இடம் வருது. இது பாவகாதிபதி. 7 களத்திர ஸ்தானம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ரகசிய உறவுகள், ரகசிய சிநேகிதம், ரகசிய வாழ்க்கை இதெல்லாம் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாடியோ அல்லது திருமணத்துக்கு அப்புறமோ இந்த விஷயங்கள் ஏற்படும். இந்த கிரக அமைப்பு அப்படி. என்னதான் கிரக அமைப்பு விதியாக இருந்தாலும் நம்மள பெரிய பிரச்சனையில, கௌரவ பிரச்சனையில, கண்டத்துல, அவமானத்துல கொண்டு போய் சிக்க விடுற சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய புத்தி இங்க வேலை செய்யணும். ஏதாவது எதிர்பாலனத்தை பார்க்கும்போது நம்ம மண்டையில டான்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஞாபகம் என்ன வரணும் அப்படின்னா எச்சரிக்கை, உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு அப்படின்னு வடிவில் சொல்லுவாங்க ஒரு காமெடியில். அந்த மாதிரி நம்ம உசாரா இருக்கணும் அப்படின்னு தெளிவாகிக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல குரு இல்லைன்னா சுக்கிரன் இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படும். கள்ளக்காதல், கள்ள தொடர்பு இதெல்லாம் கண்டிப்பா உருவாகக்கூடிய காலகட்டம். ஜாதகத்துல அடுத்தது 4ஆவது இடம் பார்த்தோம்னா சுகஸ்தானம். எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்க ஜாதகத்துல காதல் சிறப்பாக நடக்கும். காதலிக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க. காதலிக்கிற ஆணை பெண்ணை தான் நீங்க கரம் பிடிப்பீங்க. வாழ்க்கை சுகமா நடக்கும். அதே நேரத்தில் பெண்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கற்பு ஸ்தானம். ஒழுக்க நெறியை, சத்தியத்தை, நமக்கு வரக்கூடிய துணைக்கு நேர்மையா இருக்கிறத பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். 4ஆம் அதிபதி பலமா இருந்தா அது எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒழுக்கம் தவறாத
காதல், நெறி தவறாத வாழ்வு, இதெல்லாம் அமையும். நம்ம எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம். கடைசி காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு பழி வராது, எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் சொல்ல மாட்டாங்க. சும்மா கூட சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும். அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த 4ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள், நீச்ச கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அங்கதான் நம்ம குடும்பத்தில் பெரிய சிக்கல். பல நட்புகள், பல வாய்ப்புகள், போனவங்க வரவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை ஈர்க்கப்படுவாங்க. நம்ம அவங்க வலையில விழுவோம், இல்லைன்னா அவங்க நம்ம வலையில விழுவாங்க. இப்படி நம்ம ஊரில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஊருக்கு 2 பேர், ஊருக்கு 3 பேர் ரொம்ப கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வாங்கி வந்த கர்மா அப்படி. அதனால தான் அவங்க போன ஜென்மத்தில் கூட அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்த கெட்ட பேர் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் நம்ம ஊரில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அந்த காமம், காதல், இந்த உறவுகள்லாம் மனசுல வர எண்ணங்களை பொறுத்து தான் உருவாகுது. அப்ப எண்ணம் எதை சொல்லுதுன்னா 5ஆம் பாவம் தான் அந்த எண்ணம் சொல்லுது, பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் பாவத்துல காதல், கற்பனை இதெல்லாம் உருவாகுது. நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ரொம்ப முக்கியம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, நம்ம வாழ்க்கை தடமாறி போறதுக்கு அந்த எண்ணம் தான் காரணம். நம்ம வாழ்க்கை நீதி நெறி தவறாம வாழ்றதுக்கும் இந்த எண்ணங்கள் தான் காரணம். அப்ப புதன் பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த இடத்துல நம்முடைய அறிவை ஒழுங்குபடுத்துறவர், அவருடைய அருள் நமக்கு இருக்கணும். இங்கே தான் புதன் பகவான் ரொம்ப முக்கியமானவரா நமக்கு வரார். அதுபோல் 11ஆம் இடம், 2ஆம் இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் நம்ம ஜாதக கட்டத்தில். ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கிங்க, இந்த 11ஆம் இடம், 2ஆம் இடம் இதெல்லாம் சரியா இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ரகசியமாகவே எடுத்து போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நல்லா ஜோதிடத்தை கொடுத்து கேள்வி கேளுங்க. நான் சொன்னது மாதிரி இந்த 7ஆம் இடம், 8ஆம் இடம், 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமானது. அது மாதிரி 11ஆம் இடம், இதெல்லாம் கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா திருமணத்தை தாண்டிய உறவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபருடன் கண்டிப்பாக கள்ள தொடர்பு இருக்கும். அது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ. ஜாதகத்தை கூர்ந்து கவனிங்க. காதல் அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்து, அதை மாற்ற முடியாது. அதே நேரத்தில் குடும்பமாக பார்த்து, பெற்றோர்களாக பார்த்து வைக்கிற கல்யாணத்தில் நீங்களும் தனியாக போய் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துப்பாங்க. 200-300 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கங்க. 600-700 ரூபாய் கொடுங்க, நல்லா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. சரியில்லை அப்படின்னா தைரியமாக முடிவு பண்ணுங்க, இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், தைரியமாக முடிவு பண்ணுங்க. ஐயோ கிடைக்குதே அப்படின்ட்டு அவசரப்படாதீங்க. நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரப்படாதீங்க. இது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடக்கிறதுலாம் அது அடுத்த வாழ்க்கை, அடுத்த ஜென்மம். அது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அது அடுத்தது இந்த கொள்ளையெல்லாம் நடக்கும் குடும்பத்தில். ஒருத்தர் கொலை பண்ணிப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த கள்ள தொடர்பு தான். அப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ மனைவியை, கணவனை குறிக்கக்கூடிய லக்னம் இந்த 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி அவர் தான் சுக்கிரன். ஆயுள் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா இங்க சுக்கிரன் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவார். ஒரு கணவனின் கொலைக்கு மனைவியோ அல்லது மனைவியின் கொலைக்கு கணவனோ காரணமாக இருப்பார்கள். இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. உங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, பரஸ்பரம் நல்லா இருக்கு, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு நிறைய குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதுபோல ஆண்கள் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகமாக உண்டாகும். ஆண்கள் ஜாதகம் மட்டும் இல்லை, பெண்கள் ஜாதகத்திலையும் 7ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன் இவங்க கூட்டணி இருந்தா கள்ள தொடர்பு கண்டிப்பா உண்டு அப்படின்னு ஜாதகம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லுது. லக்னத்துல ராகு, கேது உங்க வயசை விட மூத்த வயசு உள்ளவங்க தொடர்பு கொண்டு வந்து விடும். அது எல்லாத்துக்குமே காரணம்னா ஏதோ கிரகம் பழி தீர்க்க பார்க்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மிதுனம், தனுசு, மீனம், கன்னி இந்த ராசியெல்லாம் இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. 5, 7, 8, 11ஆம் பாவமாக இந்த ராசியெல்லாம் வந்தா அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் குரு பார்வை விழுந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மாற்றி கோடீஸ்வரனா மாற்றிடும். வெளிநாட்டில் கோடியா அள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா குரு போகக்காரகன், சுக்கிரன் காமக்காரகன். இந்த 2 பேரும் இணையறது நல்லதும் நடக்கும், செல்வங்களை கொட்டுறதுக்கு, கெட்டதும் நடக்கும், குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு. அப்ப நம்முடைய கர்மா தான் அந்த இடத்துல நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா அதை தீர்மானிக்கக்கூடிய வலிமை கொண்டது நம்முடைய கர்மா. அப்ப இந்த 2 கிரகத்துக்கும் பாவ கிரக பார்வை, நீச்ச சேர்க்கை இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கள்ள தொடர்பு உண்டு. அதனால குடும்பத்துல பிரச்சனை உண்டு, பிரிவுகள் உண்டு, கொலை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கோர்ட்டு கேஸ், ஜெயிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு. அதுபோல 8ஆம் இடத்துல குரு இல்லைன்னா சுக்கிரன் இருந்தா அவங்கள திருத்தவே முடியாது, அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்ததுன்னா எச்சரிக்கையா இருங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கறத விட முன்னாடியே பார்த்துக்குங்க.
இதை பற்றிலாம் கேளுங்க. அவங்க கெட்டு போகிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் உருவாகும். வரும்போது நல்லா இருப்பாங்க, அது ஆணோ பெண்ணோ, குடும்பத்துக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கிரகங்கள் செயல்பட மாற மாற கோல்சார அடிப்படையில் பல தொடர்புகள் உருவாகும். அவங்களுக்கு 2-3 திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த கிரக அமைப்பெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அதனால இந்த சுக்கிர பகவானை நம்ம அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் சனி பகவானுக்கு பயப்படுவோம், ராகு கேதுக்கு கூட பயப்படுவோம், ஆனால் சுக்கிர பகவானுக்கு பயப்பட மாட்டோம். ஆனால் சுக்கிர பகவானுக்கு 2 குணங்கள் உண்டு. தேவகுரு, அசுரகுரு. இன்னொரு பேர் உண்டு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா, மாணிக் பாஷா அப்படின்னு ரஜினி சொல்லுவார். அந்த மாதிரி சுக்கிரனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நம்ம எல்லாரும் சுக்கிரன் தேவகுரு அப்படின்னு நினைச்சிருப்போம், ஆனா அவருக்கு அசுரகுரு அப்படிங்கிற பேரும் உண்டு. அதனால சுக்கிரனை நம்ம அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தோஷம் அப்படின்னு வந்துட்டா இல்லாத வேலையெல்லாம் செய்ய வச்சிருவார், படாத அவமானத்தெல்லாம் பட வச்சிருவார். நம்மளை விட தரம் தாழ்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க குணத்தில், செயலில். ஆனா அவர்களுக்கு அடிமையாக்கிடுவார் சுக்கிரன் தோஷம் இருந்தா. தேவகுருவா இருந்தா நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. எப்போதுமே பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். வண்டி, வாகனம், சொந்த வீடு, நல்ல துணை, தேனிலவு, ஊர் சுத்துறது, சாதனை செய்யறது, இது எல்லாமே பயங்கரமா இருக்கும் தேவகுருவாக செயல்பட்டார்னா. ஆனா அசுரகுரு அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலையும் மோகம் ஏற்படும். நான் சொன்னது மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்லவே வேண்டாம். இந்த சனி 7ஆம் பார்வை, சுக்கிரன் 7ஆம் பார்வை, இந்த காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம். எல்லாத்தையும் மேலேயும் மோகம் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எனக்கு பணம் காசு அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா அடுத்தவர்களுடைய பணம் அது மேல ஒரு கண்ணு ஏற்படும், மோகம் வரும். எனக்கு தொழிலே இல்ல, பொறாமை அப்படின்னு வந்ததுன்னா அடுத்தவங்க தொழில் மேல நமக்கு ஒரு மோகம் வரும். காமம் அப்படி வந்ததுன்னா அடுத்தவங்க கணவன், அடுத்தவங்க மனைவி, இவங்க மேல பயங்கரமான ஒரு மோகம் வரும். வாழ்நாள் முழுக்க இதே நினைப்பிலே இருக்க வச்சிருவார். வலுப்பெற்ற சுக்கிரன் அற்புதமான உணர்வை ஏற்படுத்துவார், கலைகளில் சாதிக்க வைப்பார். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, ஆரணங்கு அப்படின்னா அணிகலன், தங்கம், பவுனு, வைரம் இப்படி அள்ளி கொடுப்பார். காதல் சுகமாக இருக்கும், சிற்றின்பத்தில் திளைக்க வைப்பார். திருமணம் அற்புதமா நடக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்க சொர்க்கத்தை காட்டுவார். அது மாதிரி பெண்களுக்கு நல்லினத்தன்மை அதிகரிக்கும், வெட்கம் அதிகரிக்கும், ரொம்ப அழகா தெரிவாங்க, ஒரு கவர்ச்சியா இருப்பாங்க, ஒரு ஈர்ப்பு அங்க இருக்கும். அறிவாற்றல் அற்புதமா செயல்படும், மனசுக்கேத்த துணை கிடைக்கும். எவ்வளவு பெரிய துணையாக இருந்தாலும் சரி, கணவன் எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் சரி, அதுக்கான தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கும், சுகபோகங்களில் திளைக்க வைக்கும். தேவகுருவா அமையத்துக்கு நம்மளாம் புண்ணியம் பண்ணணும். அதனாலதான் இது எப்போ அமையுங்க அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில இளமை காலங்களில், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், முழுசாக சொல்லியிருப்பேன், நம்முடைய சக்தியை நம்ம அதிகமாக வேஸ்ட் பண்ணுவோம். அதாவது மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இளமை காலங்களில் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுவீங்க. அங்கே வரக்கூடிய வேற யாருக்கு நம்ம அப்போ துரோகம் பண்ண மாட்டோம், நமக்கான துணை எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தப்பு பண்ணுவோம். ஆனால் வரக்கூடியவர்களுக்கு நாம செய்கிற துரோகம் அது. அப்படி துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அசுரகுருவாக வருவார். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் துரோகம் செய்யல, நல்லது செய்யறோம், சத்தியத்தின்படி நியாயத்தின்படி இந்த காமத்தை வென்று நிற்கிறோம் அப்படின்னா தேவகுருவாக வருவார். நான் சொன்ன எல்லாத்தையுமே கிடைக்க வைப்பார். மகர ராசி அப்படின்னாலே காதலிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவகுருவா நமக்கு அமைஞ்சிட்டார் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய துணைகள் எல்லாருமே. அர்ப்பணிப்பு உள்ளம் இருக்கும், துணைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அசுரகுரு அப்படின்னு வந்தா இந்த உலகமே மறந்துடும், எது வேணாலும் செய்யக்கூடிய துணிச்சல் வரும். அது மட்டும் இல்ல, அதுபோல ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை. இது அடுத்த ஒரு பிரச்சனை. சுக்கிரன் மீது சனி பாய்கிறார் அப்படின்னா அவர் கர்ம வினையை தீர்க்கறதுக்காக நம்மளை சிக்கல்ல விட்டு அடுத்த பாலினத்தவர்கள் மீது ஈர்ப்பு அதிகரித்து அவருடைய பாவங்களை கழிப்பார். ஆனா இங்க சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். காதல் வேட்கை, காம வேட்கை, அதை தீர்த்துக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிடும். தயங்கவே தயங்காது, என்ன வேணாலும் செய், எங்கே வேணாலும் போ, யாரை வேண்டுமானாலும் சீண்டுங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம மீடியாவில் எவ்வளதோ விஷயங்கள், காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்களை நம்ம கேட்குறோம். மனுஷனா மிருகமா, மிருகத்தை கூட குற்றப்படுத்துகிறோம், மிருகம் மேலே பழி சொல்கிறோம். அதுக்கு மேலே அவங்க அரக்கர்கள் அப்படின்னா அதுவும் பொருந்தாது, அதுக்கு மேலேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான தகவல்லாம் நமக்கு மீடியாவில் வருது அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்பு தான். அதுபோல் சனி சந்திரன் சேர்க்கை, பார்வை, சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, சனி சந்திரன் நீச்சம், இது போன்ற அமைப்புகள்லாம் திருமணத்தை தாண்டி பல உறவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான அமைப்பு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு வந்தது அப்படின்னா விபச்சார தொழில், அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக செய்வாங்க. எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். 5, 8, 11 இந்த 2 இடத்தையும் முக்கியமாக பாருங்கள். அதிக பண வரவு வரும். இதில் என்னன்னா, இந்த அமைப்பு எல்லாமே கோடி கோடியாக பணத்தை கொட்டும். கோடி கோடியாக பணத்தை கொட்டுற அளவுக்கு தொடர்புகளை அதிகமாக உருவாக்கும், உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும், உயர்ந்த மதிப்பை கொடுக்கும், புகழை கொடுக்கும், திருமண துணைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்ப்பார், வச்சு செய்வார். அப்படியே டோட்டலாக நம்ம அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம்,
ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஜாதகத்தில் பாதகம் செய்கிற கிரகம் அதிக பலம் பெற்றால் இந்த மாதிரி தீய எண்ணங்கள், தீய செயல்கள் இதெல்லாமே வரவழைச்சிடும். தீய செயலுக்கு அஞ்சாம நம்மளை எது வேணாலும் செய்ய வைக்கும். வெட்கப்படக்கூட நம்மளை விடாது. கொஞ்சம் கூட தயக்கம் வராது. பெரும்பாலும் இது மாதிரியான அமைப்பெல்லாம் சிறையில் கழிக்கத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். கொலை, கொள்ளை, திருட்டு தொழிலில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இதான். லக்னாதிபதி, ராசியாதிபதி, திரிகோணாதிபதிகள் நீச்சம் பெற்றா, அதுபோல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தா, அதுக்குரிய தசாபுத்தி நடந்தாலும் ஒரு துணிச்சல் வந்துடும். எது வேணாலும் பார்த்துக்கலாம் விடு. நீதி என்ன இருக்கு, நேர்மை என்ன இருக்கு, பாவ புண்ணியம்லாம் எங்க இருக்கு, கடவுள்னா யாரு, இப்படியெல்லாம் கேட்க வைக்கக்கூடிய துணிவு இந்த மாதிரியான அமைப்புக்கு வந்துடும். தவறான பாதையில நம்மளை கொண்டு செல்லும். ஆனா இவர்களை காலம் கடந்து வருத்தப்பட வச்சிரும். ஏன்னா நாம் செய்கிற கர்மா எப்படி தெரியுமா அமையும், எப்படி தெரியுமா முதல்ல கர்மா செயல்படுது அப்படின்னா, தெரிஞ்சே நம்ம தப்பு, பெரிய தப்பு செய்வோம். போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ தெரிஞ்சே செய்வோம். அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம், அல்லது அவங்களுடைய பொருள் அபகரிக்கிறோம், அல்லது அவங்களுடைய சாபத்தை வாங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு எப்படியாவது எல்லா கிரகங்களும் கூடி நின்று கும்மி அடிக்கும். இப்போ ஒரு இடத்துல கொள்ளடிக்க போகிறாங்க, அல்லது ஒரு பொருளை திருட போகிறாங்க, அல்லது ஒருத்தவங்களை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னா பெரிய பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஆள் 2 ஆளால் முடியாது. ஒரு 10-15 பேர் பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கள், அவரை பார்த்தா அந்த தகவல் கொடுங்க, நான் அந்த இடத்துல சரியாக வரேன். இப்படி 10 பேர் ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த கிரக அமைப்புகள்லாம் நமக்கு பிளான் பண்ணும். நாம் செய்கிற தவறுக்கு தண்டனை கொடுக்க இந்த 9 கிரகமும் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நமக்கு இருக்குது. கர்மா இருக்குது அப்படின்னா கூட்டுக்கொள்ள, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் கொண்டு போய் சிக்க விட்டுரும். ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதமெல்லாம் இல்லை. எல்லா அமைப்புமே 2 பேருக்குமே பொருந்தும். ஏன்னா அது அனுபவத்தில் நம்ம புரிஞ்சிருப்போம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழிங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா வேற வழியே இல்லை. விதி எப்படி இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம மதியால செயல்படுவோம், கட்டுக்கோப்பாக நம்மளை வச்சுப்போம். இல்லைனா இறைவா நீ கதி, விதி மதி கதி, இந்த 3 விஷயத்தை நம்ம இங்கே பயன்படுத்தணும். பல சதிகள் நடக்கும். மதியால ஜெயிக்க முடியல அப்படின்னா கிரகங்கள் பல சதிகள் செய்யும். அந்த சதியிலிருந்து மீளணும் அப்படின்னா அந்த இறைவனே கதின்னு போயிடணும். அப்போ ஒருத்தருக்கு கற்புள்ள கணவன், கற்புள்ள மனைவி அமைறது எல்லாமே முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அமையும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் 100% இல்லைங்க, 1000% இதுதான் உண்மை. இதுலயே பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. முன்ஜென்மம் அப்படின்னா உண்டா, பாவ புண்ணியம்னா உண்டா அப்படின்னு இந்த நம்பிக்கை இல்லாதால தான் இன்னைக்கு இவ்வளவு தவறுகள் நடக்குது. தயவு செஞ்சு நம்புங்க. கற்புள்ள மனைவி, கணவன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு புண்ணியங்கள் தான் காரணம். ஏதோ தப்பு செஞ்சிருப்போம் முன்னாடி அப்படின்னா இதுக்கு மேலேயாவது நம்ம புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிப்போம். தவறு செய்யாம நம்மளை பாதுகாத்துப்போம், அன்போட இருப்போம், அழகான வாழ்க்கையை வாழ்வோம். அப்போ அந்த ஜாதகத்துக்கு ஏற்றது மாதிரி தான் துணை அமையும். முக்கியமாக இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, திருமணத்துக்கு முன்னாடியே ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுறது. நம்ம சொல்கிறது மாதிரி, நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அது மாதிரி எல்லா கிரக நிலையும் ஆராய்ச்சி பண்ணி சரியில்லை அப்படின்னா துணிச்சலோட நிராகரிங்க. இந்த பெண் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு. காதல் திருமணமானா திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக பிரிவு வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம கண்ணிலையும் படாமல் நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இறைவனுக்கும் பயந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும். இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அனுபவித்து வாழலாம். முதல்ல அந்த பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது, கர்மாலாம் இருக்குது அப்படின்னு ஆழமாக பதிய வச்சுக்கிங்க உங்கள் மனசில். ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்யுங்க. இந்த இடத்துல எனக்கு கமலஹாசன் பாட்டு ஞாபகம் வருது. என்னன்னா, ஆளவன் நண்படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருப்பார். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிதை நான், மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. இது சுக்கிர பகவானுக்கு அற்புதமா பொருந்தும். ஏன்னா சுக்கிர பகவானுக்குள்ளார கடவுளும் இருக்கிறார், மிருகமும் இருக்கிறது. ஏன்னா சுக்கிர பகவானை 2 விதமா பிரிச்சிருக்காங்க, சுப கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு. நம்ம எண்ணங்களோட சேரும்போது நம்ம எண்ணம் எப்படியோ அது அங்க செயல்படும். ஆனா அதை கட்டுப்படுத்துற அந்த கடிவாளம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மள்கிட்ட தான் இருக்கு. கடவுள் வெளியில வரணுமா, மிருகம் வெளியில வரணுமா? இங்க விளங்க முடியா கவிதை. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ளாரே நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அது ஒரு விதத்துல யோசிச்சாலே பாவமா இருக்கும். மிருகம் கொன்று கெட்ட எண்ணத்தை போக்கி நல்ல எண்ணத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அந்த நல்ல எண்ணத்தை கொன்று கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. அது தவிப்பு, வேற வழி இல்லை. கெட்ட எண்ணம் என்ன பண்ணும், நல்ல எண்ணத்தை
சாப்பிட்டு கெட்ட எண்ணம் அதிகம் வளரும் போது இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும். நீங்க இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு பிரிச்சுக்காதீங்க. ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எதை நீங்க வளர விடுறீங்க, உங்களுக்குள்ளார கடவுளையா மிருகத்தையா? இங்க எதையுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அது எத்தனை மிருகங்கள் நமக்குள்ளார வாழ்ந்தாலும் 6 அறிவு படைச்ச மனுஷனா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம புத்தி, மூளை, சிந்தனை, அறிவு, ஞானம் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விதியா இருந்தாலும் மதிய வெல்லலாம். மதியாலே வெல்ல முடியலனாலும் இன்னொரு கதி, இறைவனே கதி அப்படின்னு போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர நம்மளால முடியும். என்னதான் பரிகாரம் நம்ம செஞ்சாலும் கிரகங்கள் தவறான கூட்டணியில இருந்தா இது நடக்கும். அதே நேரத்தில் குரு பார்வை இருந்தா இந்த பாதிப்புகள் நீங்கும். தவறான பாதையில போறதுக்கு மனசு இடம் கொடுக்காது குரு பார்வை இருந்ததுன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, அந்த வாய்ப்பு துணைக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம குலத்தையே கட்டி காக்கக்கூடிய அவமானம், கௌரவம், நீதி, நேர்மை இதெல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வத்துக்கு அதிக பங்கு உண்டு. என்ன பண்ணோம், பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யணும். கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கும். அது மாதிரி மனோகாரகன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர். சந்திர பகவான் வணங்குங்க. திங்கக்கிழமையில சிவாலயம் போயிட்டு வாங்க. பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. இறைவன் தான் நமக்கு கதி. கௌரவம் காப்பாற்றப்படணும். நம்ம தப்பு செஞ்சாலும் ஜென்மத்துக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அதை தீர்க்கணும் அப்படின்னா பெரிய நோய் வந்தா கூட அது தீராது. இந்த பாவங்கள் நம்மளை பாதிக்கும், நம்முடைய சந்ததியினர் பாதிக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் இதே போல தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம். புதன் பகவான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமானவர். புத்திக்கு அதிபதி, புத்தியை செயல்பட வைக்கிறவர், கெட்ட புத்தி வராத அளவுக்கு பார்த்துக்கிறவர், புத்தியை தெளிவாக செயல்படுத்த புதன் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல புத்தி நமக்கு கிடைக்கணும். ஏதாவது தவறான தொடர்பு வருது, நம்மளால நீங்க முடியல, ஏதோ ஏற்பட்டுடுச்சு, வருந்துறேன் அப்படின்னா திருவெண்காட்டில் புதன் பகவான் தனி சன்னதியில் இருக்கார். அங்கே போயிட்டு வாங்க. நல்ல புத்தியும் நல்ல நண்பர்களும் அமைவாங்க. புதன் பகவான் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானவர். அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை எப்பொழுதும் விடாதீங்க. முக்கியமாக உடல் அப்படிங்கிறது சந்திரன், உயிர் அப்படிங்கிறது சூரியன். இந்த இரண்டும் கலந்தது தான் ஆன்மீகம், சிவம். இந்த ஆன்மாவுக்கு மனம் சார்ந்த மனசாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனசாட்சிக்கு எதிராக செயல்படுறவங்க வாழ்நாள் முழுக்க கொடூரமான நரக வேதனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. கர்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல துயரங்கள், அனுபவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். பல பெரிய கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசுகளால் தீராத மனவேதனை அனுபவிப்பாங்க. அது பையனோ பொண்ணோ மிகப்பெரிய அவமானத்தை அவங்க அடைவாங்க. பல பிறவியில தீர்க்க முடியாத பாவங்கள் அதெல்லாம் செஞ்சதால தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம செய்யக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு எதிராக செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய கர்மா அழிவு தான். நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும், கௌரவத்துக்கு பங்கம் வரும், தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும், நம்மளை வாழவே விடாது. அப்போ வட்டிக்கு கொடுத்த மனிதர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தேவையில்லாம கெடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தம்பதியை பிரிப்பாங்க. உழைக்கிற கூலியை கொடுக்காம ஏமாத்துவாங்க. வாங்கிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆசை வார்த்தை சொல்லி பொண்ணை பையனை திருமணம் செய்யறதா சொல்லி ஏமாத்துவாங்க. அடுத்தவங்க சொத்தை அபகரிப்பாங்க, திருடுவாங்க. கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற மாட்டாங்க, வேணுன்னே அதை தவறுவாங்க. தவறான வைத்தியம், கலப்படமான பொருள், பொய்யான வதந்திய ஒருத்தர் மேல பரப்புறது, கோவில் சொத்தை அபகரிக்கிறது, பசுக்களுக்கு விலங்குகளுக்கு கெடுதல் பண்றது, இயற்கையை அழிக்கிறது, நோயை பரப்புறது, இவங்க எல்லாமே இந்த பாவங்கள்ல வருவாங்க. நல்லா கவனமா இதை நீங்கள் கவனிக்கணும். அதனால நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும். நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்த நினைக்கவும் அடையவும் அனுபவிக்கவும் ஒருபோதும் மனசுல எண்ணக்கூடாது. எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி, பேராசையாக இருந்தாலும் அது நீதியின் வழியில, தர்மத்தின் வழியில நடந்து அதை அடையணும். அதனால பந்த பாசங்களோட வாழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து முழுமையா தன்னை இந்த ஆண்டவன் கிட்ட, இறைவன் கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, பஞ்சபூதங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிற யாரா இருந்தாலும் இந்த பிறவி நோயிலிருந்து விடுபட முடியும். இந்த பிறவி கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், துயரங்கள் இதிலிருந்து கண்டிப்பா விடுபடுவாங்க. அதனால இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான், வரக்கூடிய சனியின் பார்வை, 7ஆம் பார்வை, இதுதான் காரணம். அப்படிங்கும்போது 2 பேருக்குமே நம்ம பரிகாரங்கள் மிக மிக முக்கியமானது. முக்கியமா சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க.
சாணம் கரைச்சி போடுவீங்க கிராமத்தில் உள்ளவங்க. இல்லைன்னா சிட்டியில் இருக்கும்போது மஞ்சள் தண்ணியை கரைச்சி வாசலில் தெளிச்சுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பச்சரிசி மாவால் கோலம் போடுறது மிகப்பெரிய புண்ணியம். கோலம் போட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில் வந்து நெய் விளக்கு ஏற்றுங்க. அப்புறம் நெய்வேத்தியமாக மொச்சப்பயிறு, சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கங்க. அடுத்தது விநாயகர் வழிபாடு, லட்சுமி வழிபாடு, அடுத்து சுக்கிர பகவானுக்கு விரதம் இருக்கிறதா அவரே வேண்டிக்கிட்டு தப்பு செஞ்சிருந்தாலும் அது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கணும், அந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாத அளவுக்கு குடும்பத்து கௌரவத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. இந்த நெய் தீபம், இந்த எண்ணெய், அதுபோல் பச்சரிசி கோலமாவு உங்களால் அரைச்சி அதை செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். 9043688626 இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி இவங்க சுத்தமான நெய் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி பச்சரிசி கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்குது. வாங்கி 2 துண்டு போட்டு கரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினச்சாலும் கோலம் போட்டுக்கலாம். வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்து இந்த கோலமாவு கட்டி, கோலமாவு பவுட்ரு, பச்சரிசியால் செஞ்ச பவுட்ரு அவங்க செய்கிறாங்க. நல்ல ஒரு பொருள் ஆன்மீகத்தில் வாங்கி பயன்படுத்துங்க. பஞ்சதீப எண்ணெய் இருக்குது. அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பஞ்சபூதங்களை நம்ம தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கு இருக்குது. அது மாதிரி பூஜை பொருள் நீங்கள் எந்த பூஜை பொருள் கேட்டாலும் உங்கள்கிட்ட பெரும்பாலுமே இருக்குது. தரமானதா, நீதிக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, பாவங்களுக்கு பயந்து கலப்படம் இல்லாத பொருளாக கொடுத்துட்டு இருக்காங்க. கலப்படமான பொருளை வாங்கி நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். உங்கள் பக்கத்திலே அக்கம் பக்கத்திலே இருக்கிற கடைகள் இந்த மாதிரி கலப்படம் இல்லாத பொருளாக கொடுக்குறாங்க பூஜை பொருள் அப்படின்னா பரவாயில்ல, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கிங்க. தீப தூபம் ஏற்றிக்கிங்க. இந்த மந்திரத்தை, சுக்கிர பகவானுக்குரிய பீஜ மந்திரத்தை சொல்லுங்க. அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஸ்கிரீனில் இருக்கு. ஓம் ஜூம் சுக்ராய நமக, ஓம் த்ரம் ட்ரீம் த்ரும் சக் சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 16,000 முறை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம கௌரவத்தை விட, நடக்கிற பிரச்சனையை விட இந்த 16,000 முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தேஷ்கால பத்திர சித்தாந்தத்தின்படி இந்த கலியுகத்தில் 4 மடங்கு நம்ம இந்த மந்திரத்தை அதிகமாக உச்சரிக்கணும். 16,000 முறை, அதை 4 பெருக்கணும் அப்படின்னா 64,000 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், கள்ள தொடர்புகள் இருந்தாலும், அது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அல்லது ஜாதகத்திலே இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும், உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, விரதம் இருங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த 64,000 முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த மொச்சப்பயிறு, சுண்டல், இந்த நைவேத்தியத்தெல்லாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்கள்ட்ட கொடுங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு, முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு தயிர் கொடுக்கலாம், நெய் கொடுக்கலாம், சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க, வாசனை திரவியம் கொடுக்கலாம், ஆடைகள் கொடுக்கலாம், முடிஞ்சா வெள்ளி விளக்கு, வெள்ளி பொருட்கள், அரிசி, இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற பொருட்கள் எது தானமாக கொடுத்தாலும் அது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பரிகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம அடுத்தவங்களுக்கு செய்யற துரோகங்கள், கெடுதல்கள், ஏமாற்று வேலைகள், மனசை எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வீடியோ மூலமா மிகப்பெரிய வீடியோவா இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தமான பொருளை தவிர மற்றவங்களுடைய எந்தவித சொந்தமான பொருளையும், நகையவும், சொத்தையும், வீட்டையும், கணவனையும், மனைவியையும், வேலையையும், தொழிலையும் நம்ம எடுத்தாலும் பறிச்சாலும் பாவங்கள் பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும். அந்த கர்மா கழியாம விடாது. நம்ம சந்ததிக்காவது நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். நாளை நம்ம கையில். ஓம் நமச்சிவாய.